Hi friends, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா உடைஞ்ச லேப்டாப் டிஸ்ப்ளே எப்படி மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். Friends, இந்த லேப்டாப்பை நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த லேப்டாப்போட டிஸ்ப்ளே உடைஞ்சிருக்கு. கீழே ஏதாவது விழுந்து உடைஞ்சிருக்கலாம். Friends, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோல உங்க டிஸ்ப்ளே என்ன டைப்னு கண்டுபிடிக்கிறது, அந்த உடைஞ்ச டிஸ்ப்ளே எப்படி மாத்துறது அப்படிலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். Friends, ஒரு ரிக்வெஸ்ட், லேப்டாப் டிஸ்ப்ளே மாத்துறதுக்கு முன்னாடி உங்க லேப்டாப்ல ரிமூவல் பேட்டரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைன்னா புது டிஸ்பிளே ஷார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லேப்டாப் டிஸ்பிளே பேனலை ரிமூவ் பண்ணலாம். நிறைய லேப்டாப்பில் 4 கார்னர்ஸில் ஸ்க்ரூ யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பேனில் ரிமூவ் பண்ணலாம். சில லேப்டாப்பில் புஷ் லாக் பேனல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அப்படின்னா நம்ம அதை கை வச்சு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேனில் கலத்திட்டு டிஸ்பிளேயை ரிமூவ் பண்ணலாம். டிஸ்பிளேயை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயோட பேக் சைடில் டிஸ்பிளே கனெக்டர் இருக்கும். ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க, டிஸ்பிளே கனெக்டர் ஸ்ட்ரிப்பு. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலத்தி எடுக்கணும். அதை டேப் வச்சு ஒட்டியிருப்பாங்க. அதை நைஸாக எடுத்து விட்டுட்டு லைட்டாக கலத்தி எடுக்கணும். கேர்ஃபுல்லாக எடுக்கலைன்னா அந்த ஸ்ட்ரிப் உடைய சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரிப் உடைஞ்சிட்டுனா உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் லேப்டாப்பில் என்னெல்லாம் டைப் டிஸ்பிளே இருக்குதுன்னு பார்ப்போம். சிம்பிளாக 2 டிப்ஸ் தரேன். ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சுன்னா பேப்பர் எல்இடி டிஸ்பிளே. இந்த மாதிரி டிஸ்பிளே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சின்னதாக கை வச்சு லைட்டை அழுத்தினாலே உடஞ்சிரும். இந்த டிஸ்பிளே திக்னஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த பேப்பர் எல்இடிஸை ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைப் என்னென்னா நார்மல் எல்இடி டைப்பு. இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். டிஸ்பிளே பேனல் கொஞ்சம் திக்காக இருக்கும். எப்படின்னா லேப்டாப்போட டிஸ்பிளே பேனல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நார்மல் எல்இடி இது கொஞ்சம் ப்ரைஸும் குறைவாக இருக்கும். இந்த லேப்டாப் டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப்பை வச்சும் டிஸ்பிளேயில் நிறைய டைப் இருக்குது. 20 பின், 24 பின், 30 பின், 40 பின், அப்படி பின்னை வச்சும் நிறைய டைப்ஸ் இருக்குது டிஸ்பிளேயில். அதையும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நாம மாற்ற போகிறது பேப்பர் எல்இடி டைப் டிஸ்பிளே.
இந்த டிஸ்பிளே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் இருக்குது. ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். ஆஃப்லைனில் இங்கே கம்ப்யூட்டர் ஷாப்ஸில் எல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அரௌண்ட் 3000 rupees வரை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். டிஸ்பிளே கனெக்டர் ஸ்ட்ரிப்பை கரெக்டாக எடுத்து மாட்டிக்கோங்க. கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. அந்த ஸ்ட்ரிப்பை கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா உடஞ்சிரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். டிஸ்பிளே வச்சதுக்கப்புறம் 4 கார்னர்ஸில் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பேனில் இந்த டிஸ்பிளே பேனில் வச்சு கிளிக் பண்ணிடுங்க. கை வச்சே கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு அதை ஒன்று செக் பண்ணிடுங்க. டிஸ்பிளே ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக உங்களுக்கு வீட்டிலேயே இந்த டிஸ்பிளே வாங்கி மாட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் லெட்ஸ் மென்னுன்னு ஒரு பேஜ் இருக்குது. அதையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.